பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. இது வந்து எனக்கு இதுல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரைக்கான வேர்டு என்ன தெரியுங்களா? தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது அப்படின்னு. ஷி வாஸ் சோ இன்னசென்ட். அவளுக்கு எதுவுமே தெரியாது, அந்த இடம் புதுசு. பல வருஷமா மோவாப் தேசத்திலே வளர்ந்த பொண்ணு. ஸோ எது எங்க யாரு சொந்தக்காரங்க, இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு ஊர்ல வளர்ந்துருப்போம், ஒரு 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனா நம்ம சொந்தக்காரங்களே யாருன்னே நமக்கு தெரியாது. இன்னொன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சுத்தமா தெரியாது இல்லையா? நம்மளா சொன்னாதான் உண்டு. அதுவும் அந்த இதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி எல்லாமே புதுசா இருக்கும். இது அவங்களுக்கு அப்படி இல்லை, சுத்தமாவே இது புது தேசம், புது இடம், எல்லாமே யாரையும் தெரியாது, புது இடம். ஆனா இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு நீடுக்கு மாமியாருக்கு உதவியா ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக போறா. அவளை பொறுத்த வரைக்கும் அது தற்செயல். தற்செயல்னா என்னது? ஆக்சிடென்டல். ஆக்சிடென்டலா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு போறோம், அங்க வந்து வேலை அறுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த கதிரை கூட இல்ல, அதுல இருந்து விழுற விஷயம் இது இதுல கதிரெல்ல பொறுக்கிறதுக்காக ஒண்ணு நான் எடுத்து எடுத்து போட்டு அதை வச்சு சாப்பிடறதுக்காக போறா. உம் ஆனா இதுல எனக்கு என்ன ஆண்டவர் பேசினாருன்னா, நமக்கு நிறைய விஷயம் தற்செயலா நடக்கிற மாதிரியே தோணும். ஏதோ அப்படியே நடக்குது, தற்செயலா நடக்குது. நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல தற்செயலா நடந்துச்சுன்னா ஆண்டவரோட பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் நம்ம சாதாரணமா மதிப்பிட்டுருவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சில விஷயங்கள் எல்லாம் நீங்க தற்செயலா நேரிட பண்ணி அதுல செஞ்சுதான் இப்ப சஸ்டெயினே ஆயிட்டு இருப்பீங்க. தற்செயலா ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருக்கும். தற்செயலா ஒருத்தவங்களை மீட் பண்ண மாதிரி இருந்திருக்கும், அவங்களோட கனெக்ஷன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கும் நல்ல விதத்துல. ஏன் இதெல்லாம் என்னன்னா ஒரு பயங்கரமான ப்ளூ பிரிண்ட் ஆண்டர் வச்சிருக்கிறார், நம்மளை குறித்த தெளிவு இருக்கு. அவரோட ப்ளூ பிரிண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிஸ் ஆகவே போறது கிடையாது. ஏன் அவரோட வழி நடத்துதல் இருக்குது. அவருடைய நிழல்ல ரூத் எப்படி இஸ்ரவேல் தேவனுடைய நிழலுக்கு வரும்போது எல்லாமே டேக்கன் கேர் அப்படிங்கிறது நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆனா ரூத்துக்கு தெரியாது. ரூத்தை பொறுத்த வரைக்கும் என்னது? தற்செயலா போய் இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதுங்கிறது மட்டும் தான் மைண்ட் செட்ல வச்சுட்டு தற்செயலா பக்கத்துல இருக்கிற இதுக்கு போறா. பாத்தீங்கன்னா அது அப்படி தற்செயலா போன விஷயம் என்னது? எலிமலைக்கோட எலிமலைக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் அது. ஏன் நம்ம ஏசப்பாவோட ஆசம் விஸ்டம்க்கு கீழே தான் இருக்கிறோம். நம்ம மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. கைக்கு நேரிட பண்றத நம்ம சந்தோஷமா சமாதானமா பிரசன்ஸ்ல நிரம்பி நம்ம செய்தோமானால் நம்மள மீறி பெரிய பிரேக் த்ரூஸ் அதுக்கு பின்னாடி இருக்கும், பெரிய டிவைன் கனெக்ஷன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கும். பெரிய நீங்க பாருங்க, தற்செயலாய் நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்துருப்பீங்க ஒரு வேலைங்களை, தற்செயலா யாராவது லிங்க் கொடுத்துருப்பாங்க, இது கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. தற்செயலா அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது யூடியூப் வந்திருக்கும், எங்களோடது இதெல்லாம் வந்திருக்கும். பட் ஆனா யூனோ சம்திங், அப்படி கண்டடைந்தவர்கள், டிவைன் கனெக்ஷனை கண்டடைந்தா ஃபீல் பண்ணி லைஃபே மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க இல்ல? எனக்குமே அந்த மாதிரி ஆண்டவர் பேசியிருக்காரு. தற்செயலா நான் ஸ்க்ரால் பண்ணும்போது சில ஊழியர்கள் மூலமா என்னோட பேசியிருக்கிறாரு. சில பேரை கரெக்டா அந்த மீட்டிங்ல ஒரு ஒரு மீட்டிங்கெல்லாம் நான் போயிருக்கேன் 2009ல. ரொம்ப அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் நான். அப்ப கன்சீவும் ஆகல, அந்த மாதிரி ஸ்டேட்ல ஜானி பிரதர் என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைய வீட்லயே வச்சுட்டு இருந்தா வேலைக்காவது ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு அனுப்புவோம், அப்பயும் ஆச்சு என்ன ஆகும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், அந்த டிப்ரெஷன் அப்ரெஷன் மோட்ல இருந்தெல்லாம் வெளியில வரும்னு சொல்லி என்ன பண்ணாரு. நான் நல்லா தூக்கம், காலையில ஒரு 7 o'clock அப்பெல்லாம் டிவியில ப்ரோக்ராம்ஸ் வரும். அப்பெல்லாம் யூடியூப்ல ஊழியருங்க, தமிழ் ஊழியருங்க டிவியில ப்ரோக்ராம்ஸ் வரும். அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வருது, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, மெசேஜ் முடிஞ்ச உடனே, இது மாதிரி 3 நாள் அக்கினி முகாம், பெண்களுக்கான அக்கினி முகாம் நடக்க போகிறது. எங்க நடக்க போகுதுன்னா சாம் ஜெபத்துறை அங்கிளோட சர்ச்ல கோடம்பாக்கத்துல நடக்க போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எனக்கு தெரியாத விஷயம், நான் தூங்கிட்டேன். அப்ப நான் எழும்பின உடனே அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு 3 days ஏதோ ஃபயர் கேம்ப் நடக்குதாம். இது நீ அது ரொம்ப நாள் ஆச்சுல, நீ இதெல்லாம் போனதே இல்லைல்ல, நீ வேணா ட்ரை பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அப்ப நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். அப்ப என்னை ட்ரெயின் பண்ற அந்த மேம்க்கும் நாங்க வந்து சொல்றேன், நீங்களும் வாங்க வரீங்களா, இது மாதிரி சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி போகணுன்ட்டு. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 80% அவங்க டிசேபிள்டுன்னு வச்சுக்கோங்க, போலியோ அட்டாக் அவங்களுக்கு, அவங்க சரியா நடக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா நான் கூட வரேன்னொன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, 2 பேரும் போறோம். ஓகே, எதிர்பார்க்கல நானும் என்னன்னா வீட்ல இருந்து அப்படியே அழுதுகிட்டு, இது சரியா சாப்பிடாம இது பண்ணி, இதை இப்படி நடந்து போச்சே அப்படி நடந்து போச்சேன்னு புலம்பிட்டு, என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், எவ்வளவு லாஸ்டா இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு தற்செயலா அந்த டக்குன்னு அந்த ஆட் வரவும், பிரதர் பார்க்கவும், அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது, இந்த பிள்ளை எப்படியாச்சும் என்கரேஜ் ஆயிட மாட்டாளா, இந்த சோர்வுல இருந்து வெளியே வந்துட மாட்டாளான்னு அந்த எண்ணம் தான்
டக்குன்னு எங்களை அனுப்பி விட்டாங்க. நாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படியே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு செஷனா, பெரிய பெரிய ஊழியக்காரங்க அப்போ உள்ளவங்க எல்லாம் ஒரு ஒரு செஷனா எடுக்கிறாங்க. 3 4 செஷன் போகுது. ஃபர்ஸ்ட் டே நல்லா ஒரு என்ன ஒரு மைண்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்ம ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரோ அதுல நம்ம இருக்கணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணுது தவிர அதுக்கான பலன் இல்லை எனக்கு. ஓகே. அப்புறம் செகண்ட் டே வந்து என்னை மீறியே நானே வந்து வேகமா அடுத்த நாள் டைமுக்கு கிளம்பி செகண்ட் டேவும் போறேன். செகண்ட் டேவும் போறேன், நல்லா ஆவிலெல்லாம் நிறையிறேன், நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் டேக்கெல்லாம் அந்த விமன் ஊழியக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறேன். சா, இப்படி இருக்கணும், இவ்வளோ பெண்களுக்கு ஆசீர்வாதமா இவங்களெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரே, இவங்களை நான் ஹானர் பண்றேன், பிளஸ் பண்றேன். எவ்வளோ பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை கிராஸ் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி புல்பிட்ல நிப்பாங்க, அவங்களோட ஜேர்னிக்காக நான் பிளஸ் பண்றேன் அப்படி சொல்லி செகண்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஹானர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊழியக்காரங்களை மனதளவுல அப்படியே அவங்கள அட்மையர் பண்ணுவோம், அவங்க எப்படி நடந்து எப்படி ஃப்ளோ ஆகுறாங்க அபிஷேகத்துல, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேர்ட் டே என்ன ஆச்சுன்னா, தேர்ட் டே யூஸ்வலி அங்க என்ன நடக்கும்னா, ஒரு ஒரு வல்லமை முகாம் நடக்கும் போது எனக்கு தெரியாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனதால எனக்கு அது தெரியாது. அப்போ லைன் ஃபார்ம் பண்ணிட்டு வந்த 4 பெண் ஊழியரும் 4 பேர் இடத்துல நிப்பாங்க, ஒருத்தவங்க ஆயிலோட நிப்பாங்க, ஆயிலோட கூட நிப்பாங்க. ஒரு ஒரு பெண்களுக்கும் தலையில எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி இம்பார்ட் பண்ணி அனுப்புறது அங்க ஒரு வழக்கமா இருந்திருக்கு, எனக்கு தெரியாத விஷயம். சோ நான் வந்து என்ன பண்ணேன், ஃபைனல் டே ஃபைனல் இது ப்ரேயர் இருக்கும்போது எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்றாங்க போல, நான் கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு எனக்கு லைனுக்கு போறது, லைன் போய் நிக்கிறது எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டே இருந்திருக்கேன். அங்க இருந்ததுலயே ஒரு மெயின் ஸ்பீக்கர், அவங்க பயங்கரமான அனாயிண்டடு ப்ராஃபட்டிக்கு அப்படிப்பட்ட ஊழியர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்க கிட்ட போய் ஜெபிக்க போறவங்க இவங்க என்ன பண்ணாங்க, புல்பிட்ல கடைசியா அவங்க தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, இறங்கி நேரா வந்து என் தலையில கைய வச்சிருக்காங்க. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே எழுந்து நின்னுட்டு இருந்ததுனால நேரா வந்து கைய வச்சு டிக்ளேர் பண்றாங்க. அப்படியே பயங்கர வல்லமை என் மேல இறங்கி டமால்னு கீழே விழுந்து, அப்ப எனக்கு இந்த வசனத்தை சொல்றாங்க. எப்படி இருந்து, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி, இது வசனம்னு கூட எனக்கு தெரியாது, இந்த வசனம் இப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. சோ அவங்களே சொல்றாங்க போல இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நான் என்ன கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்பதான் நிறைய பழி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். சரியா, நான் வந்ததுனால தான் இந்த குடும்பம் போயிடுச்சு, இந்த குடும்பமே நாசமா போச்சு, என்னோட என்ட்ரியில தான் நிறைய நெகட்டிவிட்டி நடந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ள, ஜானி பிரதர் அமெரிக்கா போக முடியாம ஆயிடுச்சு, இது மாதிரி நிறைய பழி பாவத்தோடையும் நிறைய வேர்பல் அபியூஸ் திட்டு வாங்கியும் ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து, எனக்கும் புரியாம புதுசு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி கல்யாணம் ஆயிட்டு அந்த 1 இயர் வந்து பயங்கரமான அப்ரேஷனுக்குள்ள போயிட்டேன் நான் என்னை மீறி. ஸோ அவங்க நார்மலா இருக்கிறது கூட எனக்கு, நான் பீயிங் சென்சிட்டிவ், எனக்கு எல்லாமே பெருசா இருந்தது. டோட்டலா இது அவங்க இந்த வசனத்தை சொன்னதுதான் பயங்கரமா என்ன மீறி அந்த அழுத்தி வச்சிருந்த டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு ஸ்பிரிட். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஸ்பிரிட் ஆஃப் அந்த டிப்ரெஷன் வந்து என்னை விட்டு அப்படியே ஒரு கல்லு மாதிரி ஹார்ட்ல பிடிச்சிருந்தது, அப்படியே ரிலீஸ் ஆனதை நான் ஃபீல் பண்ணேன். அது சோர்வுல இருந்து என்ன வெளியே விடாத மாதிரி. அப்ப அவங்க வந்து ப்ரே பண்ணி பயங்கரமா டிக்ளேர் பண்ணி இம்பார்ட் பண்ணிட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசிட்டு போயிட்டாங்க. என் பக்கத்துல கூட வந்தாங்களே மேம், அவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னப்பா எல்லாரும் லைன்ல போய் நின்னுட்டு இருக்காங்க, அவங்க நேரா வந்து உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க, நானும் 3 நாள் இந்த காலை வச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்து அட்டன் பண்ணனே, ஆனா எனக்கு வந்து இப்படி கிடைக்கலையே என்கவுண்டர்னு சொல்லி அவங்க ஒரு விதமான அஃபென்ஸ்குள்ள போயிட்டாங்க. இப்ப எனக்கு அது கூட புரியல. சரி, அவங்கள பத்திரமா கொண்டு வந்து அவங்கள விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு, இது ரொம்ப ரியலாவே இருக்குது எனக்கு, இந்த என்கவுண்டர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 டேஸ் கழிஞ்சு எனக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அந்த அம்மா கிட்ட நான் பேசணும்னு சொல்லி, அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணதான், நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சாதாரணமா கேஷுவலா ஒரு வீட்டு பிள்ளை கிட்ட பேசுற மாதிரி, அப்புறம் எப்படிமா இருக்கேன், அப்படி நல்லா இருக்கேன்னு அவங்க சாதாரணமா பேசுறாங்க என்கிட்ட. எனக்கு இன்னும் இவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க நம்ம கிட்ட இப்படி சாதாரணமா பேசுறாங்களே. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ நாள் இருக்கும் போது நான் பார்த்தேன், 2வது நாள் இருக்கும் போது பார்த்தேன், 3வது நாள் இருக்கும் போது ஆண்டவர் நான் பேச ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, யூ ஹாவ் டு இம்பார்ட், இந்த பிள்ளைய நீ போய் பிளஸ் பண்ணி அவன் மேல அந்த வார்த்தையை பேசணும்னு என் கூட பேசிட்டாரு. அதனாலதான் நீ வந்து நீ நிக்கல, நான் தான் வந்து உன் தலையில கை வச்சேன், கவனிச்சியா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்னை பயங்கரமா பயன்படுத்துவாரு அப்படி இப்படின்னு போன்ல சொல்றாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் இது எவ்வளவு பெரிய, என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி இருந்தது. இல்ல, நான் என் அழைத்த அழைப்புலதான் நான் நிக்கணும், இதெல்லாம் இந்த இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நான் கீழே போயிடக்கூடாது,
ஆண்டவர் என்ன எதுக்கு ரட்சித்தாரோ அதை நான் செய்யணும்னு சொல்லி அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்து, அது கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு க்ளோஸ் வாக் எனக்கு ஆண்டவர் வச்சாரு. அவங்க என்ன ரொம்ப க்ளோஸா பாத்துக்கிட்டாங்க, அப்படி கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் அவங்க ப்ரே பண்ணி அப்புறம் அவங்க கூட ஒரு ஜேர்னி ஃபியூ இயர்ஸ் அப்படியே போச்சு. அவங்க மினிஸ்ட்ரி போற இடத்துக்கெல்லாம் கூடயே போவேன். அப்புறம் ஜோஷ்வா கன்சீவ் ஆனாங்க அந்த டைம்ல தான். அவ்வளோ கேர் பண்ணி அப்படி ஒரு பராமரிப்புக்குள்ள கொண்டு போனாரு என்ன அந்த டைம்ல. ஸோ 2010 11 இதெல்லாம் இப்படி போகுது. ஓவர் கம் பண்ணிடணும். இப்போ கூடவே ஒரு பக்கம் என்னது ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனா என்ன எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் அபிஷேகத்தினால அப்படியே இறங்கிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் பெரிய பெரிய ஊழியர்களோட சாதாரணமா என்கிட்ட க்ளோஸா கனெக்ட் ஆவாங்க. பிள்ளை மாதிரி என்ன பார்ப்பாங்க. நான் அவ்வளோ க்ளோஸா என்ன வந்து வச்சுப்பாங்க. எல்லாருக்குமே சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி எனக்கு ஜேர்னி இருந்திருக்கு. இத்தனைக்கும் பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு வந்து பெரிய கிறிஸ்டியன் பேக்ரவுண்டும் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய இவங்க சொன்னா தெரியுங்கிற அளவுக்கும் கிடையாது. ஆனா எனக்கு பெரிய கண்கள்ல அனாயிண்டட் கண்கள் எல்லாம் தயவு கொடுத்தார். அதெல்லாம் எனக்கு நான் ஃபீல் பண்ண, ஐயோ இது எப்படிப்பட்ட ஃபேவர்ல அப்படின்னு. அப்ப எனக்கு என்னன்னா கடவுள் வந்து நம்ம கிட்ட உனக்கு உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்றாருன்னா ஹவு மச் ஹி லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு என்கவுண்டராகவே மாறிச்சு. இன்னொன்னு, நீ குணசாலி, நீ வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்வாங்க. உன் வீடு தான் கம்ஃபர்ட், உன் வீடு தான் சேஃப்டின்னு எல்லாரும் உன் வீட்டுல வந்து இருப்பாங்கன்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி விட்டது. நிறைவேறி விட்டது. இப்ப அதுக்கப்புறம் நடந்த சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் யாரெல்லாம் அப்படி நினைச்சாங்களோ மிகைப்படுத்தினாங்களோ என்ன புரியாமல் பேசினார்களோ அவர்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சிருச்சு. ம் இந்த பிள்ளைதான் இந்த பிள்ளைதான் இந்த பிள்ளைதான் சொல்லி எங்க மாமியார் வீட்டுல அப்படி என்ன சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டைம்ல. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இளைய மருமகள் அதெல்லாம் பார்த்து எடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் என்கவுண்டர் அவங்களுக்கும் நடந்தது. அப்போ இந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலையே, இது வரைக்கும் எதிர்த்து கூட பேசினதில்ல, ஒரு சத்தமா கூட பேசினதில்ல சொல்லி எல்லாருமே என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. சொன்ன வசனத்தின்படி நான் குணசாலி அப்படி சொல்லிட்டு கடவுளே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இப்போ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏன் அதனால நான் என்ன சொல்றேன்னா, தற்செயல் இது தற்செயலுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஆண்டவர் எனக்கு ஏவுனதுனால நான் இதை சொல்றேன். நம்ம வாழ்க்கையில வருகிற எது எது வேணா எது வேணா பிரேக் த்ரூவா இருக்கும். அதனால நம்ம லைவா இருக்கணும், பிரசன்ட்ல இருக்கணும், வர விஷயங்களை நிதானிக்கணும். வாய்ப்பா இருக்கும் ஆனா அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. டிவைன் கனெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கடவுள் ஒரு நோக்கத்தோடு சில பேரோட நம்மளை இணைச்சு வச்சிருக்கும் போது அதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, சின்ன சின்ன அஃபென்ஸ்க்காக விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா when we go closer to ஊழியக்காரங்க கிட்ட போகும்போது நமக்கே வந்து சில விஷயங்கள் அவங்க ஃப்ளஷ்ல மூவ் ஆகுறதோ ஃப்ளஷ்ல பேசுறதோ தெரியும். பட் அதை தாண்டியும் அவருக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அவங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பையும் கனம் பண்ணி அவர்களோடு நம்ம கனெக்டடா இருக்கும்போது அதுக்கான பிரதிபலன் உண்டாகியே தீரும். அதுக்கப்புறம் நான் கிஃப்ட்லயும் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சேன். என்னை மீறி ஒரு டிவைன் போல்ட்னஸ் வந்துச்சு. பிரசங்கம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் பயங்கரமா. அதுவும் இன்விடேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. என்னை வந்து பிரசங்கம் பண்ண சபைகளுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கே ஆச்சரியம், இவன் என்னதானா அப்படிங்கிற மாதிரி. கூப்பிட்டா பக்கத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் இருந்திருக்கு ஒரு டைம்ல. ஸோ ஆண்டர் வந்து நிச்சயமாவே பயங்கரமான ஆர்டைன்டு. அவரோட இதுல எதுவுமே தற்செயல் கிடையாது. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல. ஆனா எனக்கு தற்செயல். அந்த மீட்டிங் வந்து சும்மா வீட்டுல உட்காந்துருக்கு, போய் மீட்டிங்ல உட்காருவோம். உங்களை ஹஸ்பண்டா சொல்றாங்க அல்லது தானே சொல்லுவாங்கன்னு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒபீடியன்ஸ் போயிட்டேன். வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இப்படி உட்காந்து இருக்கிறதுக்கு போயிருவோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தற்செயல். ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபேவர்ல நான் மூவ் ஆகுனதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டோட பிக் பிக்சரே எனக்கு புரிஞ்சுது. என்னோட அழைப்போட உறுதி எனக்கு கிடைச்சது, ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு கிடைச்சது, வல்லமையில அப்படியே ஆண்டவர் நிரப்புனாரு. ஸோ பயங்கரமான மாற்றங்கள் உண்டாச்சு. இந்த வசனத்தின்படி நான் இந்த அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கி கொண்டாள். அந்த மீட்டிங்க்கு நான் போனது பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளு ஒரு ஒரு கார்னர் சும்மா யாருக்கும் தெரியாம போய் பதுங்கி போய் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் அமைதியா இருந்துட்டு அமைதியா வந்துடலாம், இதுதான் என்னோட இன்டென்ஷன். சோ ரூத்துக்கு இருந்த மாதிரி தான். பெரிய இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. யார் இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்குன்னு கேட்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஸ்டேட்ல அவ போகும்போது அங்கேயும் அவளுக்கு பெரிய தயவு. அது போவாஸ் தான் கடைசியில கல்யாணமே பண்றா. ஒரு நாள்ல கீழே விழுந்ததை பொறுக்கிட்டு போறதுக்கு வந்த பொண்ணு அதுல இருந்து அடுத்த ஃபியூ டேஸ்ல என்ன ஆகுறா, அதுக்கு எஜமானியாவே மாறிடுறா. எவ்வளவு பெரிய ஃபேவர் பாருங்க, எவ்வளவு பெரிய ஃபேவர் அப்படியே ஆப்ரேட் ஆயிருக்கு பாருங்க. ஏன் த இன்னோசன்ட் ஷி கேரிட், எவ்வளவு பெரிய விஷயம் இது. நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நிறைய நேரத்துல நமக்கு இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது, ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து கொண்டே இன்னசென்ட்டா ஆண்டவரை பிடித்து கொண்டே அப்படியே போகும்போது நம்மள மீறி பாருங்க அப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் நம்ம மேல
ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் ஐ எம் அண்டர் சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், அப்படிப்பட்ட பெரிய தயவுக்கு கீழா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாரும். இப்ப நான் பேசுறது கூட இந்த டெஸ்டிமனி கூட என்னன்னா, இட்ஸ் அ ப்ராஃபசி. தீர்க்க தரிசனமா எல்லாருக்கும் நீங்க ரிசீவ் பண்றீங்க. உங்களுக்கு கிடைச்ச டிவைன் கனெக்ஷன் அப்படிதான் கிடைச்சிருக்கும். யாராவது சொல்லியிருப்பாங்க, யாராவது இது பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்க எங்க கூட கனெக்டடா இருக்கிறது கூட அப்படிதான். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய நிபந்தனை இல்லாத ஒரு கடல் மாதிரி இருக்கிற ஆஹ் அந்த அன்புக்குள்ளேயும் அவரோட ரெவலேஷனுக்குள்ளேயும் தேவன் நல்லவர் என்கிற ரெவலேஷனுக்குள்ளேயும் நம்மளுக்காக சகலத்தையும் செய்து முடிச்சிட்டாருங்கிற அந்த ரெவலேஷனுக்குள்ளேயும் அப்படி ஒரு உறவுகளின் தேவன், உறவை முக்கியப்படுத்துகிறவர், உறவு தான் அவருக்கு எல்லாம் அப்படின்னு அந்த உறவை அடிப்படையில நம்ம கூட கனெக்ட் ஆகிற தேவன், அப்படிப்பட்ட ரெவலேஷனுக்குள்ளதான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃபேவருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சூழ்ந்திருக்குது. யாருமே எதிர்த்தெல்லாம் பாருங்க, ரூத் விஷயத்துல இவளுக்கு இது நடக்க கூடாதுன்னு யாருமே வந்து எதிர்த்தே நிக்கல பாருங்க. இத்தனைக்கும் இவ ஒரு அந்நிய ஸ்திரீ தான், மோவாபோட பொண்ணு தான். ஆனா இஸ்ரவேலு தேவன் கீழே அவ வந்ததுனால, ஜஸ்ட் பிகாஸ் ஷி அக்செப்டட் லார்ட், அதனால ஷி ஒபேட், நகோமியை ஒபே பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கூட என்ன பண்ணல, வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. ரூத்தோட குரோத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. இந்த பிள்ளைய ஏன் கட்டுறன்னு யாரும் வந்து கேட்க முடியல, ஏன் கல்யாணம் பண்றேன்னு கேட்க முடியல. யாருக்கிட்ட? போவாஸ் கிட்ட கேட்க முடியல. அவன் க்ளோஸ் உறவு முறை ஒரு ஆள் வந்து அவன் உரிமைப்பட்டவன் கிட்ட கேட்கும் போது கூட அவன் வந்து இல்ல எனக்கு வேணாம், அவன் சொன்ன நோ கூட இப்பெல்லாம் வந்து ஒரு நோ சொல்லிட்டா பொண்ணுங்க எல்லாம் அப்படியே ரிஜெக்ஷனுக்குள்ள போயிடறாங்க, பையனுங்க எல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டா, அந்த நோவுமே அவளுக்கு நல்லதாகி பெஸ்ட்ல வந்து முடிஞ்சிச்சு. போவாச திருமணம் பண்றா. ஏசப்பாவோட அந்த தாவீதுக்கு பாட்டி அவங்க ஆக்சுவலி. ஏசப்பாவோட ஜீனியாலஜில ரூத்தோட பேர் வருது. நீங்க மேத்யூ 1வது சாப்டர்ல அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா ரூத்தோட பேரும் வருது. ஏன்? சோ அதனால எவ்வளவு பெரிய முக்கியமான இடத்துல சாதாரணமா வந்து பொருந்திட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு யாரும் வந்து என்னது போட்டியே கிடையாது. அந்த மாதிரி வேற லெவல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் லிஃப்ட் கொடுத்து ரூத்த வேற ரகமா ஆண்டவர் பிளேஸ் பண்ணிட்டார். இப்ப அவங்க இல்லாம இந்த வேதத்துல கிராஸ் பண்ணி போகவே முடியாது. நியாயாதிபதிகள் கழிச்சு ரூத்துன்னு ஒரு ஸ்டாப் அங்க நின்னு அதுக்கப்புறம் தான் 1 சாமுவேலுக்குள்ள போகுது. ஏன்? எவ்வளவு பெரிய 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 ஆட்கள், ராஜாக்கள், சாலமோன் ராஜா, இது அதுன்னு அவங்கள பத்தி எல்லாம் படிக்கிறோம். அதுல ரூத்துன்னு சாதாரணமா வந்த மோவாபிய ஸ்ரீ ஒரு பொண்ணை பத்தி ஒரு 4 சாப்டர் போட்டு அதை முக்கியப்படுத்தி ஆவியானவர் பண்றாருன்னா அந்த ஃபேவர் எவ்வளவு பெருசு பாருங்க. ஏன்? சோ அதனால அந்த பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். நம்ம எதிர்பார்க்கற நம்ம மைண்ட் தான் லிமிடேஷன். இன்னசென்ட்டா அப்படியே ஏத்துக்கிட்டே ஆமா ரிசீவ் மட்டும் சொல்ல பழகிக்கோங்க. நம்மள மீறி சூப்பர் நேச்சுரல் ஃபேவர்ல சாதாரணமா போய்கிட்டே இருப்போம். ஆராயாதீங்க. ஆராயாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து பெரிய ஊழியருங்க கூட எல்லாம் அப்படி கனெக்ட் ஆகி அவங்க கூட போய் மீட்டிங்ல 1000 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல அந்த ஆண்டி பேசுவாங்க, கூட என்னையும் கூட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. எனக்கா ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கும். ஐயோ இவங்க அவங்க பயங்கரமா மூவ் ஆவாங்க, ப்ராஃபிட்டிக்ல அனாயிண்டிங்ல எல்லாம் அப்படி லீட் பண்ணுவாங்க. நானும் போய் கூட உட்காந்துருப்பேன். என்ன தனியா கூட விட மாட்டாங்க, புல்பிட்ல கூடயே உட்கார வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமான ஆச்சரியமா இருந்தது. எப்படி ஆண்டவரே இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் யாரு? எனக்கு வந்து என்ன வீட்லயே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என் சொந்தக்காரங்க கூட எனக்கு நான் ஒரு ஆள் கிடையாது. பட் ஆனா நீங்க கொண்டு வந்து எங்க வச்சிருக்கீங்க? தவிர எங்க போனா என் ஸ்பிரிச்சுவல் டாட்டர் வேற சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பெருமையா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஷில் பி மோர் தேன் ஹாப்பி. அப்படி என்ன வந்து அப்படி சொல்றது இல்ல. மகன் தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன நடத்தினார் ஆண்டவர் அவங்க கூட. அதனால உங்களுக்கும் அதே ஃபேவர் அதே மாதிரி அதை விட அதிகமான ஃபேவர் 1000 மடங்கு உங்க கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் அப்படியே பெருகுவதாகன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். நான் ருசிச்சுட்டு பேசுறேன். ஓகே. நான் இது என்னன்னு எனக்கு தெரியாம கிடையாது. ஏன்னா வேர் வி ஸ்டார்ட்னு எங்களுக்கு தெரியும். எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவருக்கு அப்படியே என்ன ஆண்டவர் நடத்தினாருன்னு தெரியும். இப்ப ஆண்டவர் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கான்னு தெரியும். இப்பயும் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஃபேவர் இன்னும் தொடர்ந்து எங்கெல்லாம் கொண்டு போகுமோ அதுக்கு நான் ஓப்பனா இருக்கிறேன். எஸ் லார்ட்னு சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஆமா ஓகே அப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேன். முன்னாடி தாழ்மைன்ற பேர்ல நோன்னு சொல்லி பழகிருந்தேன். ஆண்டவர் சொன்னார் எஸ் எஸ்ன்னு சொல்றதாமா தாழ்மைன்னு, அதையும் சொல்லி கொடுத்ததுனால ஐ ஸ்டார்டட் ரிசீவிங். எதுனாலும் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தா கூட நான் நோன்னு சொல்லுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னுவேன். ஏன்னா எனக்குள்ள அந்த நம்ம ஐ எம் நாட் டிசர்வ்டுங்கிற ஃபீல் முன்னாடி எனக்கு இருந்துட்டு இருந்தது. ஆனா ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னா கூட தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண கத்து கொடுத்தாரு. யாராவது வந்து உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க அப்படி சொன்னா கூட எனக்கு அதை கேட்கும் போது சங்கோஜமா இருக்கும். ஏன்னா எனக்குள்ள அந்த அன்டிசர்வ்டுங்கிற ஒரு எண்ணம் ஆழமா இருந்ததுனால அதெல்லாம் ஹீல் பண்ணார். இப்போ வந்து யாராவது உன்னை பாராட்டினால்
தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ரிசீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணுவேன், இப்போ வந்து நான் வந்து இப்படி சங்கோஜப்படுறதில்ல, அது தாழ்மைன்னு சொல்லிட்டு இல்ல சிஸ்டர் ஏதோ இருக்கேன் அப்படின்னா சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் முகபாவனை பண்ணக்கூடாது. இஃப் யூ ரியலி ட்ரஸ்ட் மீ, ரிசீவ் ஆல் த என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சந்தோஷமா ரிசீவ் பண்ணினா ஐ வில் பி ஹாப்பி நான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஒரே தேங்க்யூ தான். யாராவது ஏதாவது பாசிட்டிவா சொன்னா தேங்க்யூ ஐ ரிசீவ் இட்னு சொல்ல, அப்படி சொல்ல சொல்ல பெருகும். அப்படி சொல்ல சொல்ல பெருகும். ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். ஹியூமிலிட்டினா என்னன்னு உண்மையாவே நான் கத்துக்கிட்டேன்னு என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுவார். உங்களுக்கும் அதுதான் சொல்றேன். ஸோ அதனால பி ஓப்பன் டு ஹிஸ் ஃபேவர், ரிசீவ் காம்ப்ளிமெண்ட்ஸ். யாராவது சொன்னாங்க ஆமேன்னு சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ரூத் பாருங்க, அதெல்லாம் வரும்போது எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் புழு பூச்சி குப்பன்லாம் ஒன்றும் சொல்ல, கம்முன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஷீஸ் அ ஸ்டேபிள் உமன். அவங்களுக்குள்ள அந்த இன்னர் கேரக்டர் பாருங்க, அந்த அளவுக்கு பில்ட் ஆயிருந்திருக்கு. ஏன் ஷீஸ் ஏசப்பாவோட பிள்ளை, அந்த இஸ்ரவேல தேவனை ஏத்துக்கிறதுனால உண்டானது, இல்ல பை கிஃப்ட் பை பர்த்டே அவங்க அப்படி இருந்தாங்களா தெரியல. பட் ஆனா ஷி ரிசீவ்ட். இந்த திருமண ஏற்பாடெல்லாம் நடக்கும்போது கம்மனு அவங்க பண்ணிக்கிட்டாங்க, பை ஃபெய்த் தான். சரிங்களா, பை ஃபெய்த் ஷி ரிசீவ்ட் எவ்ரிதிங். அப்போ அப்படி ஒரு பயங்கரமான இடத்துல ரூத்தை பிளேஸ் பண்றாரு. ஜீனியாலஜில அவங்கள கிராஸ் பண்ணி போவே முடியாது. ரூத்து போவாசன் இடத்துல இவங்களை பெற்றார்னு மேத்யூ சாப்டர்ல வரும். மேத்யூ 1வது சாப்டர் அப்படியே படிங்க பார்ப்போம். நான் சொல்றது ஒருவேளை சில பேர் புதுசா இருக்கிறவங்களுக்கு புரியலன்னா, ரூத் எங்க பேர் வருது படிச்சிடலாம் ஒரு முறை. மேத்யூ, நியூ டெஸ்டமெண்ட்ல மேத்யூல 1வது அதிகாரம். எஸ், அது வர இடத்த நான் படிக்கிறேன் பாருங்க. இப்படி இருந்த ரூத் போய் ஏதோ ஒரு இதுல சாப்பாட்டுக்கு கிடைச்சா போதும்னு பொறுக்க போனேன். அந்த இது பொறுக்கி பொறுக்கி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஏன், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அதாவது தாவீது ராஜாவோட பாட்டி, நேர் பாட்டி ரூத். இந்த ஜீனியாலஜில வந்து சூப்பரா ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆசம்ல. நிஜமா ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ப்ரே பண்ணலாமா? ஐசப்பா உடைய கரத்துல நீங்க எங்களோட பேசுகிறது ஆண்டவரே பெரிய காரியமா இருக்குது. எங்களுடைய சிந்தையை நீங்க ஓபன் பண்றீங்க, இருதயத்தை நீங்க ஓபன் பண்றீங்க. எவ்வளவு பெரிய தேவன் நீங்க, பெரிய ஃபேவரோட ஒரு பயங்கர ஆர்டைன்டு பிளெஸிங்ஸ் எங்க மேல இருக்குது ஐசப்பா. நிறைய விஷயங்களை இது ஒருவேளை நானே நினைக்கிறேனோ, இது ஏன் என்னமோ, இது தற்செயலா ஏதோ நடக்குது அப்படின்னு நினைச்சு நாங்க மிஸ் பண்றோம்னா அதெல்லாம் இனிமே ஸ்டாப் ஆகட்டும். என் ஆவியானவர் என் வாழ்க்கையை நடத்தும் போது என் வாழ்க்கையில எல்லாமே தேவனுடைய அடிகள் தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொரு அடியும் தேவன் என்னை நடத்துகிறார். அதனால் தற்செயல் என்பது எனக்கு அது பார்வைக்கு அப்படி இருக்கலாம். ஆனா தேவனுடைய நிபந்தனை இல்லாத அந்த ஒரு அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்குள்ள என்னை கொண்டு போகிறது எந்த ஸ்டெப் வேணா இருக்கலாம். லெட் பை த ஸ்பிரிட். நான் எதை செய்யும் போதும் அது ஆசீர்வாதமே மாறுது. என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நான் இருக்கிற சொசைட்டிக்கும் ஆண்டவரே நீங்க நான் ஆசீர்வாதமாய் வைத்து விட்டீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஐ எம் ரெடி ஃபார் த பிக் திங் லார்ட். சொல்லுங்க, நான் பெரிய காரியங்களுக்கு ரெடியா இருக்கிறேன் இயேசுப்பான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா நீங்க என்ன வைத்து நீங்க என்னெல்லாம் பண்ண சித்தமா இருக்கிறீங்களோ அதுக்கு நான் ஓப்பனா இருக்கிறேன். நேரிட பண்ணுகிறது எல்லாம் நான் முழுபலத்தோடு செய்ய இப்படி ரெடியா இருக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை செல்ஃப். என்னுடைய தகுதியை வைத்து நான் யோசிக்க போவது கிடையாது. என்னுடைய படிப்பை வைத்து நான் யோசிக்க போவது கிடையாது. என்னுடைய அழகை வைத்து நான் யோசிக்க போவது கிடையாது. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், தமிழ் பேச தெரியும், இல்லையும் இது பேச தெரியாது, அதெல்லாம் வைத்து இல்லை. என் மேல இருக்கிற அபிஷேகம், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய குமாரத்தி என்கிற அடையாளத்தினால ஆண்டவரே என்னை மீது வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் தயவுகளுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். ஐ ரிசீவ் இட் லார்ட். நான் எல்லா விதத்திலையும் தகுதி உடையவள், ஏசப்பாவுடைய ரத்தத்தினால தகுதி பெற்றவள் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நான் அறிக்கை செய்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். அதே ஆசீர்வாதத்தை எங்க வீட்டு பிள்ளைகள் மேல அப்படியே ரிலீஸ் பண்றேன், என் கணவர் மேல ரிலீஸ் பண்றேன், நான் பார்க்கிற எல்லா சகோதர சகோதரிகள் மேல நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். லெட் தி ஃபேவர் மைண்ட் செட் ஓப்பன் லார்ட். லெட் தி ஃபேவர் மைண்ட் செட் ஓப்பன். தேவ தயவுக்கு கீழ் இருக்கிறேனுங்கிற அந்த மனநிலை எப்படி பெருகுவதாக உண்டாவதாக சீல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன்ப்பா. நீ அப்படி செய்து விட்டதற்காக நன்றி. We give you all the glory Lord in Jesus name. Amen. Amen, amen, amen. ஸோ சூப்பர். நம்ம வந்து ஃபாஸ்டிங் டேஸ் எல்லாம் இப்போ முடியறது டைம்ல ஆண்டவர் வந்து அந்த ஷிஃப்ட்டுக்கான அறிகுறிகள் எல்லாம் பயங்கரமா காட்டுறாரு. இதை வந்து விட்டுறக்கூடாது. இது ஏதோ எமோஷனலா நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கோங்கிறதுக்காக அப்படின்னு இல்லை, கர்த்தர் உண்மையாகவே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எப்பயுமே தான் இருக்கு இல்ல, ரூத் சாப்டர் எப்பயுமே தான் இருக்கு. ஆனா இந்த சீசனுக்கு இந்த தியானத்துல கொண்டு போகிறாருன்னா அடுத்த லெவல் ஷிஃப்ட்ல நம்ம கொண்டு போகிறாரு. ஆவிக்குரிய கண்கள் மட்டும் நமக்கு எல்லாம் திறந்திருக்கணும் இயேசுப்பா. இது எல்லாத்தையும் பார்க்கிற அப்படியே நிதானிக்கிற கிரேஸ் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பெற்றுக்கிட்டோம்னு சொல்லி நான் பிளஸ்
பண்றேன். ஏன்னா சில விஷயங்களை ஆவியில தான் உணர முடியும். எனக்கு வேர்ட்ஸ் கூட வர மாட்டேங்குது. இதை எப்படி சொல்லன்னா எனக்கு எனக்கு வந்து நிஜமாவே நிறைய நேரத்துல வேர்ட்ஸ் வந்து பத்தலைன்ற மாதிரி தோணுது. இல்ல எனக்கு தெரியலன்னு தோணுது. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு புரியுது ஆவியானவர் வந்து இப்படி எல்லாம் நடத்த போறாரு, இப்படி எல்லாம் ஒரு பிரேக் த்ரூ எல்லாரோட லைஃப்லயும் கொண்டு வர போறாரு, இந்த வேர்ட் எல்லாம் போகும்போது என்னவெல்லாம் பண்ணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உள்ளுக்குள்ள ஸ்பிரிட்ல தான் தோணுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆயத்தம் பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது ஆவியானவர் உள்ளே இருந்து அது கொடுக்குற விஷயத்தை அது உணரதான் முடியும். அந்த மாதிரி இருக்கு சில நேரத்துல எனக்கு மைண்ட் செட். அதை அப்படியே நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் அப்படியே பேசுறேன், பிளஸ் பண்றேன். ரெடி. ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே போங்க. சூழ்நிலை வந்து நம்மளை பிடிச்சு வைக்க முடியாது. அப்படி பிடிச்சு வச்சிருந்தா என்ன பிடிச்சு வச்சிருக்கணுங்க. 2010 நான் ஆஃப் ஆயிருக்கணும். இந்த லைஃபே வேணான்னு கசப்புல இருந்ததோட முடிஞ்சிருக்கணும். என்ன பிடிச்சு வைக்க முடியல. நான் உங்க யாரையுமே பிடிச்சு வைக்காதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே. எனக்கு நடந்தது எல்லாராலையும் முடியும். என்ன தூக்குன தேவன் எல்லாரையும் தூக்க முடியும். எனக்கு தேவன் ஃபேவரா நடத்த முடியும்னா எல்லாருக்கும் ஃபேவர்ல நடத்த முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். யாரெல்லாம் ஏமேன்னு சொல்றீங்க? அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஏன்? சாட்சியின் வசனத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள்னு இருக்கு. இப்போ வசனத்தை கேட்கறதுல இந்த வசனம் நம்ம லைஃப்ல நம்ம வந்து நம்ம அதை அனுபவிச்சு அதை சாட்சியோட அந்த வசனத்தை சொல்லும் போது நம்ம பிசாசை நம்ம மட்டும் ஜெயிக்கல, என் கூட அக்ரி பண்ற எல்லாருக்காகவும் நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நோ சேட்டன் கேன் ஸ்டாப் யூ, ஹிண்டர் யூ. நோ பி மனுஷ வல்லமைகள் உங்களை நிறுத்த முடியாது, பிசாசின் வல்லமைகள் உங்களை நிறுத்த முடியாது, எதுவுமே நிறுத்த முடியாத அன்ஸ்டாப்பபிள் ஸ்டேட்ல உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால தே பிளெஸிங் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் பேசுகிறேன். ஸோ அங்க இருந்ததுக்கும் இப்போ அந்த வருஷங்களை நான் பார்க்கறதுக்கும் நிஜமாவே தயவு தயவு தயவுன்னு ஒரு நாளைக்கு 1000 முறை நான் சொல்லணும். அந்த தயவு அப்படியே நான் ருசிச்சுக்கிட்டே வரேன், நான் அனுபவிச்சுட்டே வருகிறேன். 2010 எனக்கு ஐயோ என்ன லைஃப்னு நினைச்ச ஆளுக்கு 17 ஒரு பொண்ணும் கொடுத்து ஃபேமிலி லைஃப்லயும் ஒரு ஆசீர்வாதம், மினிஸ்ட்ரியும் கொடுத்தாரு. என்னை நம்பி இத்தனை குடும்பங்களை கொடுத்திருக்காரு, இவ்வளவு அம்மாமார் கொடுத்திருக்காரு, அக்காங்க கொடுத்திருக்காரு, தங்கச்சிங்க கொடுத்திருக்காரு, அண்ணன் தம்பி, இவ்வளவு ஊழியர்கள், எவ்வளவு மூத்த ஊழியர்களோட ஆதரவு கொடுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு ஃபேவரும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத போல 2019 என் மனநிலைய சோர்வை கொண்டு அழுத்தி ஒண்ணும் இல்லைன்னு அக்கா பிசாசு நினைச்ச போதும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண வச்சுட்டாராண்டு. இல்ல இப்ப 2024 பேசிட்டு இருக்கேன், சொல்ல முடியாது. 30 இதோட பெரிய ஸ்டோரி சொல்லுவேன். நீங்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு பெரிய பெரிய தயவுல ஆப்ரேட் ஆகி நீங்க டெஸ்ட் பண்ணி சொல்வீங்க. எல்லாம் கனெக்டடா இருக்கும்போது சாட்சிகளா எல்லாம் ஒருத்தரும் எழும்புவோம். பெருசா யோசிக்கணும், பெருசா யோசிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏன்? ஸோ பிளெஸ் யூ ஆல், பிளெஸ் யூ ஆல். சந்தோஷமா இருங்க. இது ரெக்கார்டிங் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், லேட்டா தான் ஆன் பண்ணேன். ஆனாலும் முக்கியமான விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கு நம்புறேன். ஸோ அப்லோட் ஆகும்போது திரும்ப போய் ஒரு முறை கேட்டு அந்த ஃபேவரோட ரப்பிங்குள்ள அந்த அபிஷேகத்துக்குள்ள அப்படியே கனெக்டடா இருங்க. எப்பெல்லாம் தோணுதோ டெய்லி ஒரு ஒரு விஷயத்த கேட்கணும்னு கிடையாது. சில நேரத்துல ஒரே விஷயத்தை 1000 முறை கேட்கறது தோணுச்சுன்னா கேளுங்க. ஏன்னா அது போதுமானதா இருக்கும் சில நேரத்துல. ஸோ டூ தட். ஸோ பிளஸ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். ஒருவேளை ரூத் வாசிக்காதவங்க, ரூத் சாப்டர் வாசிக்காதவங்க வாசிக்க ஆரம்பிங்க. நல்லா எழுத ஆரம்பிங்க, வசனத்தை எழுதுங்க. அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 4th சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது என்னன்றது உங்களுக்கு ஐடியா வந்துருச்சுன்னா உங்களை மீறியே அழகா ஆழத்துக்குள்ள போயிருவீங்க. ஓகே. அது ரெவலேஷனோட ஆழத்துக்குள்ள போயிருவீங்க. ஓகே. பிளஸ் யூ ஆல், டேக் கேர், டேக் கேர்.